अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। क़ाल अल्लाहु तआला फ़ी महकमी तंज़ील वल क़ुरआनिल मजीद औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम कुल इन्नल मौतल्लज़ी तफ़िर्रून मिन्हु इन्न मुलाक़ीकुम। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய பேரருளால் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்துள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சங்கைக்குரிய இந்த ஜும்மாவினுடைய நன்னாளிலே நாம் எல்லாம் இங்கே குழுந்திருக்கின்றோம். இந்த ஜும்மாவினுடைய உரையாக மரண சிந்தனை என்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மரண சிந்தனை என்ற தலைப்பிற்குள்ளே பல பேச்சாளர்கள் பேசியிருப்பதை நாம் எல்லாம் உணர்ந்திருப்போம், கேட்டிருப்போம். ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒவ்வொரு திருமுனை பிரச்சாரங்களிலும் ஒவ்வொரு மேடைகளிலும் ஒவ்வொரு தலைப்பை வைத்து அதற்குள்ளே இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை காரியங்களை சொல்லுவார்கள். பொருளாதாரத்தை பற்றி பேசுவார்கள். பொருளாதாரத்தை பற்றி அறியாத மக்கள் இருப்பார்கள். குடும்பத்தை பற்றி பேசுவார்கள். குடும்பத்தை அறியாத மக்களும் இருப்பார்கள். கோபம், பொறுமை, இப்படி ஒவ்வொரு தலைப்புகளிலும் பேசுகின்ற போது கோபம் என்று சொன்னாலே தெரியாத மக்கள் இருப்பார்கள். பொறுமை என்றாலே தெரியாத மக்கள் இருப்பார்கள். அந்த தலைப்பின் கீழே உரையாற்றுகின்ற போது அதை உணர்ந்து கொள்வார்கள். இப்பொழுது மரண சிந்தனை என்ற தலைப்பின் கீழே உரையாற்றும் போது ஏதோ மரணத்தை பற்றி தெரியாதவர்கள் எல்லாம் அமர்ந்திருப்பதைப் போல அதன் அடிப்படையிலே நாம் மரணத்தை உணர்த்துவதற்காக இந்த தலைப்பை தேர்வு செய்யப்பட்டது போல் இருக்கும். மரணத்தை பற்றி சிந்திக்காத மனிதனே கிடையாது. மரணத்தை பற்றி சிந்திக்கின்ற தன்மையில் ஜாதி, மத பேதம், மொழி இவைகள் எல்லாம் கிடையாது. இறைவன் ஒருவன் தான் என்று சொல்லுபவனும் மரணத்தை பற்றி சிந்திப்பான். பல இறைவன் உண்டு என்று சொல்லுபவனும் மரணத்தை பற்றி சிந்திப்பான். கடவுளே இல்லை என்று சொல்லுகின்றவனும் மரணத்தை பற்றி சிந்திக்கின்றான். அப்போ மரண சிந்தனை என்ற இந்த தலைப்பை எதற்காக வலியுறுத்தி சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், ஒரு மனிதன் சிந்திக்காத வகையில் சிந்திக்க சொல்லி அல்லாஹ் சொல்லுகின்றான். திருமுறையிலே சொல்லி காட்டுகின்றான். எப்படி சிந்திக்க சொல்லுகின்றான்? 6லும் சாவு 100லும் சாவு. கவிஞன் புலவன் சொல்லுகின்றான். இந்த தத்துவம் வரவேற்கப்படக்கூடிய தத்துவம். 6 வயதாக இருந்தாலும் செத்து தான் போவான். 100 வயதாக இருந்தாலும் மண்ணறைக்கு போகத்தான் செய்வோம். அப்போ நீங்களெல்லாம் சிந்தியுங்கள் என்று சொல்லுகின்றது. இஸ்லாம் ஒருபடி மேலே போய் சொல்லுகின்றது. இந்த மரண சிந்தனை இருக்கின்றது மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய தலைப்பு. யார் மனிதன்? அளவுகோல் வேண்டும். சிந்தனை, மரணம் ரெண்டையுமே நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். மனிதனுக்கு அளவுகோல். ஒரு ஏழை, ஒரு பணக்காரன். ஒரு ஏழை இருக்கின்றான், மிகப்பெரிய பணக்காரர் இருக்கின்றான். இவர்களுடைய 2 பேருடைய செயல்பாடுகள் அளவுகோலாக வைத்து மனிதன் யார் என்று பார்ப்போம். அரசியல்வாதி ஏழை வீட்டுக்கு ஓட்டு கேட்க செல்கின்றான், பணக்காரன் போக மாட்டேங்கிறான். காவல்துறையில் அவரிடத்தில், ஏழை இடத்துல சாட்சி கேட்கின்றார்கள், பணக்காரனிடத்தில் கேட்கவில்லை. மக்கள் எல்லாம் கருத்துக்கள் கேட்பதற்காக ஏழை இடத்துல வருகின்றார்கள், பணக்காரனிடத்தில் போகவில்லை. இவன் 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்துக்கு சொந்தக்காரன், 100 ரூபாய்க்கு சொந்தக்காரன் இவன்.
பட்டு சட்டை சொக்கா போட்டிருக்கிறான், கார்ல போறான், செருப்பு வாங்க கூட காசு இல்லாதவன் இந்த ஏழை. ஆனால் இந்த ஏழைக்கு சமுதாயம் மரியாதை கொடுத்து கேட்கின்றது, கொடுக்கின்றது, கருத்துக்கள் கேட்கப்படுகின்றது, சாட்சி பகரப்படுகின்றது. பணக்காரன் அவ்வளவு இருந்தும் அவரிடத்துல சாட்சி பகரவோ கருத்துக்களை கேட்கவோ கூப்பிடவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், இவனுக்கும் 2 கை கால் கண் காது மூக்கு இருந்தாலும் அல்லாஹ் வழங்கிய மூளையை குழப்பி விட்டு விட்டான். அப்ப மனிதனுக்கு அடையாளம் எது? போட்டிருக்கக்கூடிய சொக்காவோ, சாப்பிடக்கூடிய உணவோ, தங்கக்கூடிய இருப்பிடமோ கிடையாது. ஒரு மனிதனுக்கு அளவுகோல் மூளை. அந்த மூளை சரியாக இருந்தால்தான் அவன் மனிதனாக பார்க்கப்படுகின்றான். அந்த மூளை கொண்ட மனிதனுக்குத்தான் இந்த தலைப்பு, அந்த சிந்திக்கின்ற மனிதனுக்குத்தான் இந்த தலைப்பு. எப்பேற்பட்ட தலைப்பு? மரணத்தை பற்றி சிந்திக்கின்ற நாம் ஏதோ ஒரு தேதியிலே, ஏதோ ஒரு நாளிலே நமக்கு கேட்டு விடுகின்றது ஒரு செய்தி, அப்துல் காதர் பாய் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அதற்கு முன்னாலே ஒரு சின்ன விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒருவர் மவுத்து செய்தி கேட்டவுடனேயே அந்த இல்லத்திற்கு சென்று அடக்கம் செய்யும் வரை காத்திருந்து விட்டு வருகின்றாரே, அவருக்கு 2 உகது மலை அளவு நன்மை. 2 உகது மலை அளவு நன்மை. உகது மலை அளவு என்று சொன்னால் ஏலகிரி மலை இருக்க இந்த மாதிரி 2 உகது மலை அளவு நன்மை வழங்கப்படும். இது எதற்காக? மரணத்திற்கு செல்லுகின்றார், பார்க்கின்றார், அடக்கம் செய்யும் வரை இருக்கின்றார், இவர் வருகின்றார், 2 உகது மலை அளவு நன்மை. இந்த 2 உகது மலை அளவு நன்மையை விளங்கிக் கொள்ளணும்ல. எப்படி விளங்கிக்கிறது? 2000 நோட்டு இருக்க, மோடி அடிச்சார்ல 2000, மோடி அடிச்ச நோட்டு 2000 நோட்டு. அந்த 2000 நோட்டு கட்ட குமிச்சு வச்சு, உகது மலை அளவு குமிச்சு, ஏலகிரி மலை அளவு குமிச்சு வச்சா, அது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீ எந்த அளவுக்கு பெரிய பணக்காரராக இருப்போம், அந்த அளவுக்கு நன்மை. ஒரு மலையில் 2 மலை. பெண்கள் எல்லாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 10 பவுன் பதக்கச்சங்கிலி, அந்த 10 பவுன் பதக்கச்சங்கிலியை குமிச்சு வச்சு ஏலகிரி மலை அளவுக்கு குமிச்சு வச்சு அதன் மேல் அது உங்களுக்கு சொந்தம் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு பெரியதோ அந்த அளவிற்கு பெரியது இந்த உகது மலை அளவு நன்மை. மவுத்து வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு 2 உகது மலை அளவு நன்மை எதற்கு? சிந்திச்சு பாருங்க. மரணத்திற்கு சென்று வருவதற்கு, மரணத்தை சந்தித்துட்டு வருவதற்கு நான் உரையாற்றுகின்றேன். நான் உரையாற்றணுமே ஒரு வந்து போறார், என்ன பாய் செய்றீங்கிறார். நான் வியாபாரம் பார்க்குறேங்கிறேன். சரி மேடம், பள்ளிவாசலுக்கு வாங்க, பள்ளிவாசலுக்கு வந்து டெய்லி 1000 ரூபா வாங்கிக்கோங்க, நீங்கள் வாட்டில் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் நான் ஒரு கனவோடு வருவேன். பள்ளிவாசலில் சோபாலாம் மெத்தையெல்லாம் போட்டிருப்பாங்க, நேரத்துக்கு படுத்து தூங்கி எந்திரிச்சுக்கிறலாம், ஃபேனை போட்டு படுத்துக்கிடலாம் என்று என்னமா வரும்? என்ன சிந்திப்பேன்? 1000 ரூபா தரேங்கிறாங்க, டெய்லி சக்கையை புளிச்சு சாரத்தான் உருவாக போட்டிருக்கு, 1000 ரூபாய்க்கு மதிப்பு. அப்போ 2 உகது மலை அளவு நன்மை. இந்த நன்மைக்கு எப்படி பிழிந்திருப்பான் அல்லாஹ்? உடனவா உள்ளத்தை பிழிய சொல்லுகின்றார் அல்லாஹ். அப்துல் காதர் பாய் மரணித்து விட்டார், போறோம் போய் பார்க்கின்றோம். உங்களுடைய பார்வையில், என்னுடைய பார்வையில், அவருடைய பார்வையில், இவருடைய பார்வையில் ஒவ்வொரு பாத்திரத்தில் ஒவ்வொரு காட்சியில் அவர் கொண்டிருப்பார். எப்பேற்பட்ட காட்சி? பஸ்ல பார்த்திருப்போம், சேலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, கருப்பு கலர் சட்டை போட்டிருந்தார். அவர் பார்த்தார் ரேஷன் கடையில் மஞ்சள் கலர், இவர் பார்த்தார் பைக்கில் போகும்போது போனாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாரு, 1000 ரூபாய் அப்புறம் தரேன்னு சொன்னாரு. ஒவ்வொரு மனிதனுக்காக ஒவ்வொரு காட்சி பாத்திரத்திலே தோன்றுகின்றார் அவர். திடீரென்று அப்துல் காதர் பாய் இறந்து விட்டார் என்ற செய்தி. உடனே ஓடோடி சென்று பார்க்கின்றோம், அப்துல் காதர் பாயை கஃன் துணியால் போர்த்தப்பட்டு கிடக்கின்றார். உங்களுக்கும் எனக்கும் பல்வேறு விதமான காட்சிகளிலே காட்சியளித்த அப்துல் காதர் பாய் திடீரென்று போய் பார்க்கின்றோம், ஒரே ஒரு காட்சியில் இருக்கின்றார். இதற்கு மேல் அப்துல் காதர் பாய் என்று சிந்தித்தாலே கஃனால் போர்த்தப்பட்ட அப்துல் காதர் பாய் தான் கண்ணுக்கு தெரிவார். பல காட்சிகளையும் மறைஞ்சு கஃனால் போர்த்தப்பட்ட அப்துல் காதர் மாத்திரமே தெரிவார். பார்க்கின்றோம், இந்த இடத்திலே தான் உகது மலை அளவு நன்மை வேலை செய்யும். இஸ்லாம் சிந்திக்க சொல்லுகின்றது. எப்படி சிந்திக்குது? அப்துல் காதர் பாய் கிடத்தப்பட்டிருக்கின்றார்,
மக்கள் எல்லாம் குழுமி இருக்கின்றார்கள், நண்பர்கள் எல்லாம் கூடியிருக்கின்றார்கள், நாமும் கூடியிருக்கின்றோம். இப்பொழுது இஸ்லாம் சொல்லுகின்றது, இந்த இடத்திலே உன்னுடைய உள்ளத்தை பிழிந்து சிந்தித்துப்பார். எப்படி சிந்திச்சுப்பார்? இதோ கிடத்தப்பட்டிருக்கின்ற அப்துல் காதர் பாயை போல நம்மையும் ஒரு நாள் கஃன் துணியால் மூட வைக்கப்பட்டிருப்போம். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுங்க. இதோ அப்துல் காதர் பாய் ஜனாசாவாக இருக்கின்றார், அவரை சுற்றிலும் மக்கள் இருக்கின்றார்கள். இதே போல நம்மையும் கிடத்தப்பட்டு நமக்கு முன்னாலும் குழுமி இருப்பார்கள் மக்கள். இதோ அப்துல் காதர் பாய்க்கு குளிப்பாட்டப்படுகின்றது, நம்மையும் ஒரு நாள் ஏதோ 2 பேர் குளிப்பாட்டுவார்கள். இதோ அப்துல் காதர் பாய்க்கு சந்தூக்கில ஏற்றப்படுகின்றது, நாம் அப்துல் காதர் பாயினுடைய ஜனாசாவிற்கு பின்னால் செல்கின்றோம். நமக்கு பின்னாலும் நாம் பார்த்திடாத அறிந்திடாத மக்கள் எல்லாம் வருவார்கள், நம்மை ஜனாசாவாக முன்னே தூக்கிக் கொண்டு. இதோ அப்துல் காதர் பாயை வைத்து ஜனாசா தொழுகை நடக்கின்றது. அப்துல் காதர் பாய் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகையே மேலானது என்று சொன்னபோது அப்துல் காதர் பாய் தொழுகையை விட தூக்கமே மேலானது என்று போற்றி படுத்தார். அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வெறுத்தாலும் ஓடினாலும் ஒடுங்கினாலும் அவருக்கு இப்பொழுது தொழுகை நடத்தப்படுகின்றது. இதே போல நம்மையும் ஒரு நாள் இதை தொழுகை நடத்துவார்கள். இதுக்கு தான் அந்த விரும்பலை. இப்படி சிந்திச்சாதான் இந்த உகது மலையளவு நன்மை கேட்டோன்னு உள்ள படபடக்குது, செயல்லாம் அப்படி மாறி போகுது, கண்களிலே கண்ணீர் வருகின்றது. அடுத்த செயல்பாடை பற்றி அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எப்படி சொல்லி காட்டுகின்றான்? இந்த மனிதன் மரணத்தை பற்றி சிந்திப்பான். எது வரைக்கும்? அவனுக்கு ஒரு சந்தோஷம் வருகின்ற வரைக்கும், அவனுக்கு இழுக்கு வராத வரைக்கும், அவனுக்கு கோபம் வராத வரைக்கும். வந்துவிட்டால் சந்தோஷம் வந்துவிட்டால், கோபம் வந்துவிட்டால், பெருமை வந்துவிட்டால் என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? தன்மேல் எவனும் சக்தி பெற மாட்டான் என்று இந்த மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் கேட்கிறான், மரணத்தை பற்றி மறந்த மனிதனுடைய நிலை என்னவென்று சொன்னால், தன்மேல் எவனும் சக்தி பெற மாட்டார் என்று இந்த மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கின்றான். எப்படி எண்ணுவோம்? 100 கோடி ரூபாய்க்கு சொத்து உள்ளவர் 50 லட்சம் ரூபாய் சொத்துக்காரரை பார்த்து என்ன நினைப்பாரு? அல்லாஹ் சொல்றான், உன் மேல யாருமே சக்தி பெற மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாப்பா? உண்மையில எவனுமே சக்தி பெற மாட்டார்கள் என்று எண்ணுகின்றாயா? உன்னுடைய 100 கோடி செல்வத்தை சுக்கு நூறாக மாற்றுவதிலே அல்லாஹ் வல்லவன். தெரிஞ்சுக்க. 100 கோடி ரூபாய் சொத்து, ஒரே வாரிசு, எல்லாம் போயிட்டு இருக்க பைக்ல கார்ல, எதிர்த்து வர்றான் டாரஸ் லாரி வருது, டிரைவர் ஒழுங்கா ஓட்டுவாரு. அல்லாஹ் நாடினால் வானவர்கள் அந்த லாரி டிரைவருடைய கரத்தை பிடித்து இழுத்தால் சட்டினியாக தூள் தூள் ஆக்கி விடுவாய். இதான் சக்தி பெற மாட்டாங்களா? இதுல ஏழை இருக்கலாம், பணக்காரர் இருக்கலாம், கோபம் உள்ளவர் இருக்கலாம், அகபாவம் உள்ளவர் அமர்ந்திருக்கலாம், ஆணவம் பிடிச்சவர் அமர்ந்திருக்கலாம், பொறுமைசாலி அமர்ந்திருக்கலாம், அல்லாஹ்விற்கு வெறுப்பானவர் அமர்ந்திருக்கலாம், அல்லாஹ்விற்கு பிடித்தவர் அமர்ந்திருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த வசனத்தை சிந்தித்து பார்க்க சொல்லுங்க. என்ன சொல்லுது? தன்மேல் எவரும் சக்தி பெற மாட்டார்கள் என்று இந்த மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கின்றானா? உட்கார்ந்து இருக்கிறோம், காலை மடக்கி பிஸ்மி கால் போட்டு இப்படி மொட்டி கொடுத்து இப்படிலாம் உட்கார்ந்துருக்கிறோம். பயான் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு வெறுப்பானவர், உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய பகைக்கார அமர்ந்திருக்கார். இந்த பக்கம் பூரா நம்ம பிடிக்காதவனா அமர்ந்திருக்கிறாங்க. காமத்து சொல்லியாச்சு, எல்லாரும் எழுந்தாச்சு, நம்ம மட்டும் எழுக்க முடியல. அல்லாஹ் நரம்பு அப்படி இறுக்கி வச்சுட்டான். இப்பொழுது இந்த வசனத்தை சிந்தித்து பாருங்கள், உங்கள் மேல் இப்பொழுது சக்தி பெறுவது யார்? இதான் மரண சிந்தனை. நீங்கள் யாரை வெறுப்பாக பார்த்தீர்களோ அவர் பிடிச்சு தூக்கி விடுவார். வாங்கப்பா, எந்திரிக்க முடியலையா? அப்ப திருக்குர்ஆன் எப்படி மரணத்தை சிந்திக்க சொல்லுகின்றது? இதே போல மேலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், நம்முடைய நன்னிமா நானிமா, நம்முடைய தாதிமா, நம்முடைய நன்னத்தை நானா, இவங்களாம் சொல்லியிருப்பாங்க ஒரு காலத்துல. எப்படி நாம சின்ன பிள்ளையில கேள்விப்பட்டிருப்போம், சின்ன குழந்தையில விளாண்டுட்டு இருப்போம், தெருக்கல்ல ஓடி விளாண்டுட்டு இருப்போம். ரொம்ப கோபக்கார தாதிமா, கோபக்கார நானிமாலாம் இருந்திருப்பாங்க அந்த காலத்துல. அவங்க சொல்லுவாங்க, பக்கிய அநியாயம் பண்றீங்களே,
சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறீல, உங்க வாயில பண்ணுங்க சொல்லுவாங்க. ஜும்மா மேல நின்றுட்டு வாயில பண்ணுங்கன்னு சொல்றீங்களா பாயின்னு சொல்லலாம் நீங்க. ஆனால் அல்லாஹ் சொல்ற அந்த வார்த்தை, உங்கள் வாயில் மண் விழுக. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் இந்த வார்த்தையை, உங்களுடைய வாயிலே மண் விழுக. நானிமா தாதிமா சொன்னா கோவம் வருது. அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்படி சொல்லுகின்றான்? மன்னரிகளை சந்திக்கின்ற வரை இந்த மனிதனுடைய இந்த செல்வத்தை தேடுவது அழகாக்க காட்டப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் சொல்றான். மன்னரையில் நபிகள் நாயகம் அதை உண்மைப்படுத்துகின்றார்கள். ஒரு மனிதனிடத்திலே தங்கத்தினாலான நீரோடை இருந்தால் அந்த தங்கத்தினாலான நீரோடையை இன்னும் ஒன்று வேண்டுமா என்று சொன்னால் அவன் வேண்டும் என்று சொல்லுவான். தங்கத்தினாலான நீரோட இங்கிருந்து பஸ் ஸ்டாண்டு தொலைவு அளவு தங்கத்தினாலான நீரோட வச்சிருக்கிறாரு. இந்த நீரோடை வச்சு இன்னொன்று வேணுமா பாயின்னு கேட்டா வேணும் பாரான் இந்த மனுஷன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய வாயில மண்ணு தான் வந்து நிரப்பும். இறுதியில் மனிதனுடைய அந்த ஆசை இருக்கின்றது, அந்த ஆசைக்கு முற்றுப்புள்ளி அவனுடைய மண் தான். கடைசியில் அவருடைய வாயிலே விழுகின்ற மண் தான் அதை நிரப்பும். இதைதான் அல்லாஹ் சொல்ற, மன்னரைகளை சந்திக்கின்ற வரை உங்களுடைய செல்வத்தை தேடுவது, அதிகமாக செல்வத்தை திரட்டுவது உங்களுடைய கவனத்தை அல்லாஹ்வுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டது, மரணத்தினுடைய பயத்தை திசை திருப்பி விட்டது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஆதமுடைய மகனே இது என்னது, இது என்னது, இது என்னுடையது, இது என்னுடையது என்று கேட்டு சொல்லுகின்றாயே, இம்மகன் என்னுடையது, சொத்து என்னுடையது, லாரி என்னுடையது, கட்டடம் என்னுடையது, 100 கோடி ரூபாய் எனக்கு சொல்றியாப்பா சொல்ல கேட்கிறாங்க. தோழர்களே, நீங்கள் உண்டு கழித்ததும் முட்டத்தை கிழித்ததும் தர்மம் செய்து மிச்சப்படுத்தியதையும் தவிர ஆதமுடைய மகனே உன்னுடையது எது? இன்னைக்கு காலையில வரைக்கும் எது சாப்பிட்டோமோ அது உன்னுடையது. இன்னைக்கு வரைக்கும் எது போட்டிருக்கோமோ அது நம்முடையது. இதுக்கு முன்னாடி உண்டு கழிச்சோமே அது நம்முடையது. இன்னும் இதுக்கு முன்னாடி உடுத்தி கிழிச்சோமே அது நம்முடையது. அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ தர்மம் செய்தோமே அது உன்னுடையது. இதை தவிர உன்னுடையது எது என்று அல்லாஹ் கேட்கின்றான். உன்னுடைய எதுவுமே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், மரணத்தை கண்டு மனிதன் வெறுண்டு ஓடுகின்றான். அல்லாஹ் சொல்றான். மரணத்தை பற்றி சிந்திக்கின்ற போது மரணத்தை பார்த்து வெறுண்டு ஓடுகின்றான். நம்ம சொல்லுவோம், மரணத்தை பார்த்து அவன் வெறுக்கல, பயப்படலை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீவர் வந்துருச்சு, ஃபீவர் காய்ச்சல் வந்துருச்சு, கொரோனா டெஸ்ட் இருக்கா வாங்கன்னா எத்தனை பேர் போவோம்? கூட்டு போய் கொண்டு விடுவாங்க, முஸ்லீம்னாவே கொண்டு விடுவாங்க, போக மாட்டோம். ஏன் போக மாட்டோம்? அது ரெண்டாவது. காய்ச்சல் வந்துருச்சு, ஏமா டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் போய் ஊசி போட்டுக்கிறோம். கேட்கிறாரு, நான் பாய் முஸ்தாக் அலி பாய் எங்க போயிட்டு வரீங்க? ஊசி போட்டு வர்றேன். ஏன்? காய்ச்சல் வந்துருச்சு, அதை விரட்டி விட்டுறதுக்கு ஊசி போட்டு வர்றேன். உங்களுடைய உள்ளத்திலே கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் போட்ட ஊசி காய்ச்சலை விரட்டுவதற்கா மரணம் நேராமல் தடுப்பதற்கா? சொல்றோம்ல, காய்ச்சல் ஆகி போச்சு. இல்லை தோழர்களே, காய்ச்சலால் ஜன்னி ஏற்பட்டு ஜன்னியால் நம்முடைய உயிர் போய்விடுமோ என்ற அச்சம் தான். நல்லா சொல்றாரு. ஒருத்தர் வர்றாரு, அமைச்சர் வர்றாரு, அது விருந்தாளி வர்றாரு, எப்படி போய் வரவேற்போம்? அஸ்ஸலாமு அலைக்கும், செண்டு வச்சுக்கோங்க, வாட்சி வச்சுக்கோங்க, கடியாரம் வச்சுக்கோங்க, வரவேற்போம். இவ்வளவு நீள பட்டாக்கத்தியை தூக்கிட்டு ஒருத்தர் ஓடியாடுறாரு. பாய் முஸ்தாக் அலி பாய், கொஞ்சம் பொறுங்க, இந்த பக்கமா விட்டு அந்த பக்கமா எடுத்துடுறேன் அப்படி பாரு. பின்னங்கால் பட்டணியில் அடிக்க ஓடுவோம். வாங்க டீ சாப்பிட்டு அப்புறம் குத்துக்கள்லாம் சொல்ல மாட்டோம். ஃபுட்டா கொண்டு ஓடுவான், ஓடுவோம், பார்த்துக்கோங்க, விழுந்தடிச்சு ஓடுவோம், ஓடிக்கொண்டே இருப்பான் இந்த மனிதன். அல்லாஹ் சொல்லுகின்றான், இதே போல அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த மனிதன் எதை விட்டும் வெறுண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றானோ, ஓடுறான், செத்துருவோமோ. ஏன்? உன்னை இறுதி காலகட்டம் எந்த இடத்திலே முடிகின்றதோ அங்கதான்ப்பா போற. நீ நடந்து போனாலும் அங்கதான் போவ, ஓடுனால அங்க போவ. வெறுண்டு ஓடாதே. அஸ்ஸலாமு அலைக்கும் மூதேவின்னு சொல்லிடுவாங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும் சீதேவின்னு சொல்லுவாங்க. இறுதி வார்த்தை வா மூதேவி, பஸ் ஸ்டாண்டு கிட்ட வண்டியா வா, வேற எங்கே ஓட முடியாது. இப்படித்தான் மரணத்தை பற்றி அல்லாஹ் சிந்திக்க சொல்லுகிறான். நீங்கள் ஓடாதீர்கள், நீங்கள் ஓடினாலும் ஒளிந்தாலும் இரும்பு கோட்டைக்குள்ளே பூட்டிக் கொண்டாலும் மரணம் உங்களை சந்தித்தே ஆகும். அழகா முத்தாய்ப்பாக இஸ்லாம் சொல்லுகின்றது. பார்த்துருப்போம், நம்முடைய நன்னிமா நானிமா ராதிமா மரணிச்சிருப்பாங்க, பார்த்துருப்போம், போய் பார்த்துருப்போம். நம்மளாம் சொல்லுவோம் அடக்கம் செஞ்சு 6 மாதம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. நம்மளாம் கலந்து ஆலோசனை பற்றி பேசிகிட்டு இருப்போம் மரணத்தை பற்றி. எங்கள் நானிமா இருக்காங்களே, எங்கள் நானிமாவனுடைய உயிர் வாயில் போச்சு, பார்த்தேன் நடிங்கிட்டே போச்சு. எங்கள் நானிமா எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சாங்க, எங்கெல்லாம் பார்த்து சிரிச்சாங்க. எல்லாம் சொல்கிறான், ஒருவனுடைய உயிர் தொண்டை குழியை அடைகின்ற போது அவங்கள பார்த்து சொல்றாங்க, பார்த்து மனிதர்களே, உங்களுடைய நன்னிமா ராதிமா ஹாலாமா சின்னதா பெரியதா இவர்களுடைய உயிரெல்லாம் சென்றதே அப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களே, அதற்கு முன்னால் ஒன்று ஏற்பட்டதே சக்கராத். நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் சக்கராத்தை பயந்து கொள்ளுங்கள், இந்த உலக மக்கள் சக்கராத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்னலில் மௌத்தி சக்கராத். மக்களே, இறுதியாக உங்களுக்கு தோன்றுகின்ற அந்த அடையாளத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்னலில் மௌத்தி சக்கராத். அல்லாஹ் சொல்றார் திருக்குர்ஆன்ல, ஒருவனுடைய உயிர் தொண்டை குழியை அடைகின்ற போது அந்த மனிதனை நீங்கள் எல்லாம் காண்பீர்கள். சமாசனம் செஞ்சோமே, உட்கார்ந்து பேசணுமே, எங்களுடைய நானிமாவுடைய உயிர் கண்மணியா போச்சு, அவர்கள் கண்ணீர் விட்டுக் கொண்டே மௌத்தானார்கள். எங்களுடைய ராதிமாவுடைய உயிர் வாய் வழியே சென்றது, அவர்கள் அழுது கொண்டே இறந்தார்கள். இல்லை தோழர்களே, உங்களை பார்த்து அழுதாங்க நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்து சிரிச்சாங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், ஒருவனது உயிர் தொண்டை குழியை அடையும் போது அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள். யார் சக்கராத்தில் இருக்கிறாவோ அவர்களை யார் பார்க்க போறாவோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒருவனுடைய உயிர் தொண்டை குழியை அடைகின்ற போது அவரை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களை விட மிகவும் அருகிலே நாம் இருப்போம், எனினும் நீங்கள் எம்மை பார்க்க மாட்டீர்கள். அல்லாஹ் சொல்றான் திருக்குர்ஆன்ல. நீங்க எல்லாம் பிரச்சிட்டு இருக்கீங்களா? பேசணுமே. அல்லாஹ் இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்தது. எப்படி இருந்தது? சக்கராத்தில் அடித்து 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 அவருடைய உயிரை இழுத்து கொண்டிருந்தார்கள் மாணவர்கள். மனிதா, உனக்கு வழங்கப்பட்ட அருள்குடை இதோ, எத்தனை எட்டு எடுத்து வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் உனக்கு விதி எழுதியிருந்தானோ அத்தனை எட்டுக்களும் எடுத்து வைத்த கால் இன்றோடு முடித்து வைக்கப்படுகின்றது. உயிர் மனிதா, அல்லாஹ் உனக்கு வழங்கிய அருள்கொடை மாணவர்கள் அடித்து சொல்லுவார்கள். மனிதா, அல்லாஹ் உனக்கு வழங்கிய உணவு, எவ்வளவு உணவு உண்பாய் என்று அல்லாஹ் முடித்து வைத்திருந்தானோ அதே அந்த உணவிலே இன்று மதியம் உனக்கு வழங்கினார்களே பால், அதுதான் உனக்கு வழங்கப்பட்ட இறுதி உணவு. மனிதா, உனக்கு உடுத்தப்பட்ட சொக்காவிலே சட்டையிலே உடையிலே இப்பொழுது நீ அணிந்திருக்கின்றாயே, இதுதான் அல்லாஹ் உனக்கு வழங்கிய இறுதியான உடை. மனிதா, அல்லாஹ் அவர்களுக்கு வார்த்தை குவியல்களை அனுப்பினான், கொடுத்தான். இறுதியாக ஆயிஷா அப்படின்னு கூப்பிட்டியப்பா, இதுதான் அல்லாஹ் உனக்கு வழங்கிய வார்த்தை சொற்களிலே இறுதியான சொல். கோடான கோடி மில்லியன் பில்லியன் கணக்காக பார்வைகளை பிளாஸ் செய்வதிலே உனக்கு அல்லாஹ் பார்வையை வழங்கினானே, இறுதியாக நீ எங்களை பார்க்கின்றாயே, இதுதான் உனக்கு அல்லாஹ் வழங்கிய இறுதியான காட்சி. முன்னும் பின்னுமாக கீழும் மேலுமாக இழுத்து கொண்டிருக்கின்றது இந்த மூச்சு. இன்னும் 1 மணி நேரத்தில், 1 நிமிடத்தில், 1 நொடியில் நிற்க போகின்றது. இதுதான் உனக்கு அல்லாஹ் வழங்கிய வாழ்க்கை. மனிதா, நேற்று வரைக்கும் நாளினுடைய எண்ணிக்கை காலண்டரை நீ கழிச்சுக்கிட்டு இருந்த,
இன்றோடு உன்னுடைய வாழ்க்கை என்னும் காலண்டர் கிழிக்கப்படுகிறது. மாணவர்கள் சொல்லுவாங்க. இதுதான் அல்லாஹ் சொல்றான். எப்படி சிந்திக்க சொல்லுவார்கள் இஸ்லாம்? மரணத்தை பத்தி இப்படி சிந்திக்கணும். மரணத்தை நீங்கள் சிந்தியுங்கள், அடித்து எழுப்பார்கள் சொல்லுவாங்க. நல்லவங்களா இருந்தா எப்படி இருப்பார்கள்? நல்லவர்களா இருந்தா இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று கூறி சும்மஸ்தகாமு, பிறகு அதிலே உறுதியாக இருந்தார்களோ. எப்பேற்பட்ட உறுதி? எப்பேற்பட்ட உறுதி? யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், இதுதான் உறுதி. அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லக்கூடிய உறுதி இதுவல்ல. உயிரை விட மேலானவர். நம்பிக்கைக்குரிய ஆண்களுக்கும் நம்பிக்கைக்குரிய பெண்களுக்கும் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு முன்னோடிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மக்களுக்கெல்லாம் ஆசிரியர். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துக்கு கற்றுத்தருகின்ற பல்கலைக்கழகம். இந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள். தூதருக்கு கேக் வெட்டுறீங்களோ? தூதர் பேர்ல பால் பாயாசம் காய்ச்சி குடிக்கிறீங்களோ? இதுதான் தூதர் மேல வைத்திருக்கின்ற உறவா, உயிரா? இல்லை தோழர்களே. நபிகள் நாயகம் எதை விட்டு விட்டு சென்றார்களோ அதை உங்களது கரங்களிலே ஏந்தி, நபிகள் நாயகம் விட்டு சென்ற கொடியை கரங்களிலே ஏந்தி ஓங்கி பிடிப்பதுதான் சொன்னாங்க. அல்லாஹ்வினுடைய கொடி, அல்லாஹ்வினுடைய கயிறு, அந்த கயிறை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் மௌத்தாகி விட்டார்கள். அவர்களுடைய கொள்கையை ஹயாத்தாக்குவதற்காகத்தான் இந்த சமுதாயம். அவரை பாப்பா வானவர் வருவாங்க, அவளை பார்த்தா சொல்லுவாங்க, அவங்கள பார்த்தா சொல்லுவாங்க, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று கூறி ஃபம்மஸ்தகாமு, பிறகு அதிலே உறுதியாக இருக்கின்றார்களோ, தத்தனஜ்ஜலு அலைஹிமுல் மலாயிகா, அவரிடத்திலே வானவர் தோன்றுவார்கள், தோன்றி சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவாங்க? கவலைப்படாதீர்கள், பயப்படவும் செய்யாதீர்கள். சக்கராத்துல ரெண்டு விதம், சக்கராத்துல ரெண்டு விதம். அதுல ஒரு விதம் அடிச்சு இழுக்கிறது, இன்னொரு விதம் இப்படி சக்கராத்திலே வானவர்கள் தோன்றிய உடனேயே, ரூஹை வாங்கும் வானவர்கள் தோன்றிய உடனேயே இந்த உலகத்திற்கும் அந்த சக்கராத்தில் உள்ள மனிதருக்கும் திரை போடப்படும். நீங்க தெரிய மாட்டீங்க, உங்க பேத்தி தெரியாது, உங்க நன்னத்தா தெரிய மாட்டாரு, உங்க அனிமா உங்க மனைவி தெரிய மாட்டார், தெரிய மாட்டாங்க. அவங்க யாரும் வானவர்கள் தெரியுவாங்க. உடனே அல்லாஹ் ஒரு திரையை ஏற்படுத்தி விடுவான். வானவர்கள் தோன்றி சொல்லுவார்கள், மனிதா கவலைப்படாதே, பயப்படவும் செய்யாதே, அடிச்சு இழுத்துட்டு அப்படி ஊக வாங்கிட்டே சொல்லுவாங்க. அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உண்மை என்ற நற்செய்தியை இங்கேயே பெற்றுக் கொள்ளுங்கள். மூத்தா போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்க வாக்குறுதி தர்றோம், கேரண்டி கார்டு தர்றோம். அல்லாஹ் சொன்னா உங்களை சொர்க்கத்திலே சேர்ப்பான் என்று. இதோ நாங்கள் என்ன கொண்டு வந்திருக்கோம் தெரியுமா? சொர்க்கத்துக்கு கபன ஆடை கொண்டு வந்திருக்கிறோம் சொல்லுவாங்க. உங்களுக்கு நறுமணம் கவலுகின்ற சொர்க்கத்து கவனாடையை கொண்டு வந்திருக்கின்றோம். உங்களுடைய புனிதமான அல்லாஹ்விற்கு விருப்பமான நாங்கள் நேசிக்கின்ற உங்களுடைய உயிரை எங்களுடைய சொர்க்கத்து கவன் துணியிலே வைத்து எடுத்து சென்று லவ்ஃபுல் மஹ்ஃபூலிலே பதிவு செய்வோம். யார்? நல்லடியார். வரவேற்பு அளிக்கப்படும். நல்ல வரவே வருக. அடிச்சு இழுத்தா அப்படி கம்பளி நனைஞ்ச கம்பளியில இருந்து வர்ற மாதிரி வருவான் உயிர், அடிச்சு இழுப்பாங்க. இதுதான் மரண சிந்தனை. இப்பேற்பட்ட மரணத்தை சிந்தித்தோம் என்று சொன்னால் மறுமையிலே வெற்றி பெறுவோம். அப்படி வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் நல்ல நல்லருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹி வதா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபி வதா அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே உருவாக்கிய சமுதாயம், மிகப்பெரிய சாம்ராஜ்யம், எவராலும் அழிக்க முடியாத அளவிற்கு உலகெங்கும் பரவி கொண்டிருக்கின்ற சாம்ராஜ்யம். நபிகள் நாயகம் ஏற்றி வைத்த அந்த விளக்கை எவராலுமே அணைக்க முடியாது. அல்லாஹ் தான் பாதுகாவலன். அப்படி எதை சொல்லி வென்றெடுத்தார்கள்? சத்திய சகாபாக்கள் நபிகள் நாயகத்தை தன்னுடைய உயிருக்கும் மேலாக ஏன் நேசித்தார்கள்? எதை சொன்னார்கள்? நபிகள் எதை சொன்னாங்க? மரணத்தை பற்றித்தான் அதிகமாக சொன்னார்கள். தோழர்களில் நான் பார்ப்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிகமாக சிரிக்க மாட்டீர்கள், அதிகமாக அழுவீர்கள். ரசூலா இப்படி ஊட்டுறாங்க பாருங்க, ஒரு அச்சம், என்ன நடக்குமோ தெரியாது. ரசூலா ஏன் இப்படி சொல்றாங்க? ரெண்டே வரி, நான் காண்பதை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதிகமாக அழுவ சிரிப்பதை விட அழத்தான் செய்வீர்கள். அப்படி எப்படி உருவாக்குறாங்க பாருங்க. அவருடைய பாசறையிலே பயின்ற பல சத்திய சகாபாக்கள் மாணவர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கிட்டாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தலை சிறந்த மாணவர், நபிகள் நாயகத்திற்கு தோழர், மிகப்பெரிய தோழர், அல்லாஹ் புகழுகின்ற அளவிற்கு தனக்கு தோழமை கொண்டவர். இஸ்லாத்தினுடைய ஒரு எதிரி கொல்லப்படுகின்றார். இது சக்கராத்த உயிர் போக போகுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்துட்டையும் எல்லா மகன்கிட்ட கூப்பிட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னார். பெரிய டாபிக் அது, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்றார். உடனே அன்சாரி இளைஞன் ஒருவர் வருகின்றார். வந்து சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, உமரே அமீருல் மோமினீனே, நீங்கள் 4 சிறப்புகளோடு நீங்கள் செல்ல போகின்றீர்கள். 4 சிறப்பு. எப்பேற்பட்ட சிறப்பு? நீங்கள் அல்லாஹ்வினுடைய தூதருடைய தோழர். ஒரு சிறப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய தூதர், அவருடைய தோழர். நானும் அபூபக்கரும் உமரும் என்ற அளவிற்கு சொல்லக்கூடிய தோழர் என்ற சிறப்பு. நீங்கள் அல்லாஹ் இஸ்லாத்திலே உங்களை பற்றி மிகவும் சிறப்பித்து கூறியிருக்கின்றான். இது ஒரு சிறப்பு. இப்பொழுது நீதியான ஆட்சிக்கு தலைவர் நீங்கள், இந்த ஒரு சிறப்பு. இதே போல அல்லாஹ் நாடியபடி உங்களுடைய உயிர் தியாகத்தின் அடிப்படையிலே வாங்கப்பட போகின்றது. இது ஒரு சிறப்பு. இந்த 4 சிறப்புகளோடு நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க போகின்றீர்கள். மரண சிந்தனை முற்றுப்புள்ளி. இதுதான் உமர் ரலியல்லாஹு எப்படி எப்பேற்பட்ட விஷயம். 20 வருஷம், 22 வருஷம், 30 வருஷம் ஏகத்துவத்திற்காக அடி வாங்கிய சத்திய தோழர்கள் உங்களில் இருக்கலாம். ஊர் நீக்கம் செய்யப்பட்டவர்கள் உங்களில் இருக்கலாம். குடும்பத்தில் இருந்து விலக்கி வைக்கப்பட்ட என் அருமை தோழர்கள் இங்கே அமர்ந்திருக்கலாம். சலாம் சொல்வதற்கு கூட சிந்திக்கின்ற சமுதாயத்திலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கழித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது வழங்கி இருக்கின்றான் அல்லாஹ். எப்பேற்பட்ட கட்டிடம் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய எப்பேற்பட்ட கட்டிடம் இது! ஆரம்ப கால முதலே இறை மறுப்புக்கு வழி செய்ய முடியாத அளவிலே கட்டப்பட்டது. இறையச்சத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்ட பள்ளிவாசல். இது உங்களுடைய தியாகத்திலே வந்தது. இது உங்களுடைய தியாகத்திற்கு அல்லாஹ் வழங்கியது. இதை இப்பொழுது நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எப்படி இருக்கும். சொல்றார், வெளியிலிருந்து வந்தவர் நம்மளை பத்தி சொல்றாரு. பாய் இருக்காரு, 20 வருஷமா எவ்வளவு கஷ்டம். சமுதாயத்தில் ஒதுக்கிட்டாங்க, பொண்ணு தர மாட்டேன்ட்டான், எதுவுமே செய்ய மாட்டேன்ட்டான். சொல்லுகின்ற போது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு பூரிப்பு ஏற்படுகின்றது. நல்ல பூரிப்பு. இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவர் நம்மளை பத்தி எவ்வளவு நல்லா சொன்னாரு. தோணும் இல்லைங்க? தோணணும். தோணாதான் நீங்க மனுஷன். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது தோன்றவில்லை. தோழர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், தோழரே, நீங்கள் எனக்கு அளித்த அந்த சொன்ன 4 சிறப்புகள் எனக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் பாதகமாக அமைந்து விடக்கூடாது. தோழரே, எப்படி கஷ்டம், எவ்வளவு கஷ்டத்தை. தோழரே,
மறுமை நாளிலே இவை அனைத்துமே, நீ சொன்ன சிறப்புகள் அனைத்துமே நான் சொர்க்கம் செல்வதற்கு தடையாக பாதகமாக மாறிவிடக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே நான் நல்ல அடியானாக நான் வாழ நிற்கின்றேன் என்று சொன்னார்கள். அதுதான் மரணத்தினுடைய சிந்தனை. நீங்களும் நானும் உமரனுடைய வழித்தோன்றல்கள், உமர் அவர்கள் பயின்ற பாசறையிலே வளர்ந்து வருகின்றவர்கள். நபிகள் நாயகத்தினுடைய உம்மத்துக்கள் மரணத்தை பற்றி சிந்தித்தோம் என்று சொன்னால் நாமும் மறுமையை சிந்திப்போம். மறுமையை சிந்தித்தோம் என்று சொன்னால் மாசற்ற பணி, ஏகத்துவ பணி. இதோ உங்களுடைய மனைவி, இதோ உங்களுடைய குழந்தை, இதோ உங்களுடைய தாய், இதோ உங்களுடைய தந்தை, அனைவரும் மறுமையிலே எதிரியாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மரணத்தை பற்றி சிந்திக்க வேண்டும், மறுமையை பற்றி சிந்திக்க வேண்டும். மறுமையிலே வெற்றி பெற்ற நன்மக்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு வழங்கிய வாழ்க்கையை சோதித்து பார்க்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்து வெற்றியாளர்களாக மாற்றுவதற்குரிய நல்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி நலருடிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.